ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை. இதில் உருளைக்கிழங்க சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறது தான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் துருவின இஞ்சி எடுத்துக்கோங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா மாவு மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதோட இதை சேர்த்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நம்ம மாவு தூவி விட்டுக்கலாம். தூவினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போதுமான கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி விட்டுன்னு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேலே உள்ளது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். அதை வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல மட்டும் சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உருட்டினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு இதை லேசாக நம்ம விரிச்சிக்கலாம். ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்போ இது மேலே நல்லா உருட்டினதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்துக்கலாம். இது மேலேயே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய்யோ இல்லைனா எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், 2 பக்கமும் நல்லா சவந்து வந்துருச்சு.
இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இது வந்து மதிய சாப்பாட்டுக்கு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.